இல்லங்க அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் தலைனாலதான் அந்த படம் ஓடும். நான் பார்த்தேன், என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். எது எது ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுவுமே மங்காத்தா எடுத்து பெரிய அளவுக்கு நீங்க யாருமே எதுவுமே சொல்லிருக்காங்க இல்ல. நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுறோம்? அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் மேட்டர். இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரி தான். இது இல்லங்க அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனாலதான் அந்த படம் ஓடும். தலை படம் தலைனாலதான் ஓடும். நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர், அப்பா பேசுற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு? ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டி எல்லாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாசம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபா இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு சாங்கை கேட்குறோம்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலா வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ராயல்ட்டி கேட்கறது, பெரியப்பா கேட்கறது, அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். அது அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அவ்வளோவா டீப்பா அதை பத்தி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்கறோம்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர். அதை ஒன்றும் பண்ண முடியாது. சமுத்திரகனி, சசிகுமார்லாம் நடிக்க வேண்டிய கேரக்டர் எப்படி உங்களோட நோக்கம் வந்து பண்ணாத கேரக்டர்? ஆமா, இது வரைக்கும் நான் பண்ணாத ரோல். நான் கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப புதுசா நான் பண்ணாததா இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ணாத ரோல். கேமராவா நிறைய இருக்கு. ஸோ யா, ரொம்ப கதை கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி, அதுவும் ரொம்ப சட்டிலா, ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம, அதெல்லாம் எதுவும் இல்லாம புதுசா இருந்தது எனக்கு. ஸோ ஒரு காமெடி எப்படி வெளியே வந்துருமா? ஒரு இடத்துல கூட இங்க இல்ல, அந்த மாதிரி ஃபீலே இல்லை. ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாத்தினேன். வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ல இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா வந்து ஃபைட் சீன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, பெரிய ஃபைட் ஒரு சிங்கிளா. ஆமா ஆமா, எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன். நான் பெருசா ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது. கீழே நடு ரோட்ல உருள்றது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியா தான் பண்ணேன். பெருசா நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படல, கஷ்டப்படாம தான் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஏன்னா கரெக்ட் டைம் வந்துட்டேன்னு சொன்னாரு. ஈவினிங் தான் சொன்னாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்தா கஷ்டம். ஆமா, இல்ல நம்ம எப்ப சார் ஆரம்பிச்சோம் ஷூட்டு? படம் பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டு போது கல்யாணம், பிரேக்ல கல்யாணம். ஆமா சரி, மேல கரெக்டா வந்துருக்கு. பாதிக்கு மேலயும் கரெக்டா இல்ல, வேலைன்னு வந்துட்டா கரெக்டா அது எழுந்து போயிடுறது. ஒர்க் எதுவும் மாமியார் மசாலா அந்த மாதிரிலாம் போயிட்டு. ஆமா, அது வேற. இது இல்ல அதெல்லாம் நான் எதுவும் பார்த்தேன். நான் வந்து அம்பாசிடர் மாதிரி தான், அந்த பாக்கெட்டோட போட்டோ எடுக்கிறது தான். மற்ற பிசினஸ் எல்லாமே ஒய்ஃப் பாத்துக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. அண்ணன் இன்னும் பார்க்கல. அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற ஊர்ல இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க. பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க. அந்த படத்துல வர ஒரு சாங் மகளே என் மகளே சாங் பாடினாங்க. ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா. எங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை 28 கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலாச்சி எல்லாம் விட்டு இருந்தாரு. ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. என்னோட இதுங்க அப்கோர்ஸ்ங்க, அண்ணன் என்ன கூட எடுத்தாலும் ஒண்ணு நடிப்பா இருப்பேன், இல்ல மியூசிக்ல இருப்பேன். ஹீரோ வல்லமைன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல மெசேஜ், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அண்ணா ஒரு பெரிய டைரக்டர், அப்பா ஒரு பெரிய டைரக்டர், நீங்களும் சினிமா இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சீங்களா? அந்த டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ இது ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொள்ள போறோம், இல்ல ஏதோ அட்டாக் பண்ண போறோம். அதான் நான் எதுவும் இது எனக்கு கேட்கவே, கதை கேட்கும் போது இல்ல, நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு பண்ணாத, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை ஜாலியா செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஒரு இடத்துல கூட ஹீரோயின் நமக்கு இல்லையே, ஹீரோயின் தான் இல்ல. ஆமா, பட் கதை தேவைப்படல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துல இருந்து வராங்க, வேற ஊருக்கு பிழைக்கணும்,
ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை. அக்னியில வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மங்காத்தா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க. இது தெரியல, அது அந்த டேரக்டர் தான் கேட்கணும். என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க. காமெடி ஆக்டர்ஸ்ல ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்பி காமெடி ரோல்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் அப் நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். KGF 3ல வில்லனா கேட்டிருக்காங்க, அதனால வந்து தாடி வளர்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி இப்பதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து அந்த 7.5 வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2017ல ஆரம்பிச்சோம். இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான். ஏன்னா வந்து 2017ல ஆரம்பிச்சோம், இப்போ 25ல ரிலீஸ் பண்றதா பிளான் இருக்கு. ஸோ 2025 பார்ட்டி தான். இனிமேல் தான் வருவாங்க. பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த படத்தை யார வச்சு பார்க்க வைக்க போறீங்க? ஏன்னா நிறைய பிரபலம் வந்து படம் பார்க்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, யார வச்சு பார்க்க டேரக்டர் தான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எங்க கேங் நான் ஷோ போட்டா கன்ஃபார்மா எங்க அண்ணன், எங்க சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ யாரு மெயினா மக்கள் பார்க்கணும். நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும்.